ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ வண்டிக்கு ரோடு தந்துருக்கானே சிமெண்ட் ரோடுன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கேன், வண்டி லொக்கேஷன் இருக்காது. அது 2000 பேசியிருக்கேன் ரோடு. அது ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, எப்படி ஏற்றுவாங்க, எங்கே இறக்குவாங்க பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பால் ஏற்றிட்டு போவாங்க, அந்த சிமெண்ட்டு பால். அது இந்தியா பையன் சேட்டா கேரளாவில் ரோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஏற்றி முடித்தோம், வீடியோ ஃபுல்லாக காட்டுவோம் உங்களுக்கு. இப்போ இந்த இந்தியா பையன் அள்ளி பம்ப் போட்டுட்ருக்கான். எப்போ போட்டு முடிச்சு ஃபுல் லோடிங் முடிச்சு தான் போக முடியும். நான் இப்போ தான் ஏற்றிட்டு இருக்கான் வண்டியில். எப்போ முடிப்பான்னு தெரியல. டாட்டா ஏசி ஓட்ட கற்றுக்கிட்டாலும் ஈஸியாக ப்ரோ. வண்டி எல்லாமே எவ்வளோ ரோடு ஏற்றுவோம், எங்கே இறக்குவோம், ரோடு எவ்வளோ பேசணும். சாட்டை ஏற்றி முடிச்சிட்டாரு, இறங்கிட்டார் வண்டி விட்டு அவர். இப்போ இங்கேருந்து கிளம்பு போவேன். வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போவேன் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு. எவ்வளோ டிராஃபிக், எங்கே போவேன் இங்கே பாருங்கள். ஃபுல்லாக டிராஃபிக் தான் இடத்துல ரோட்டில். கொஞ்சம் கஷ்டமான ஃபீல் தான் அது டிரைவிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி. எல்லாமே சிம்பிள் தான் ஓட்ட கற்றுக்கிட்டா. சேம் கார் ஓட்டும் மாரி தான், அதே சேம் தான். அதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கேன். இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. அந்த கிலோமீட்டர் போனால் தான் நான் வீடியோ ஃபுல்லாக காட்டுவேன் உங்களுக்கு. இங்கே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும். இது சந்து மாரி. இது சந்தில் டோல்கேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துருக்கேன் அந்த வழியில் நான். அதனால் கொஞ்சம் ரோடு சரி இருக்காது. நான் அப்படி போயிருந்தால் டோலுக்கு காசு கட்டியிருக்கணும். ஷார்ட்கட்டில் கூகுள் மேப்பில் கிடச்சின வெளியே ஒன்று, ஷார்ட்கட்லேயே வந்துட்டேன் நான். டோலில் போனால் அது தனி சார்ஜ் பிடிப்பாங்க காசு. அது அதான் ஷார்ட்கட்லேயே வந்துட்டேன். ஓகே, மேப்பு திரும்ப சொல்லுவேன். அப்படியே அந்த வண்டியிலே போகலாம். இப்போ லைட் எடுக்க சொல்லுவேன், பார்க்கலாம். இண்டிகேட்டர் போட்டுடலாம் வண்டியில். நம்ம வண்டி ஓட்டும் கொஞ்சம் லைட்டாக கவனமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த பைக்காகனா டூ வீலருக்காகனா மோஸ்ட்லி சந்துக்கு வந்து வருவாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டுறோம். இடித்தாலும் நம்ம தான் சொல்லுவாங்க, தப்பு சொல்லுவாங்க. நம்ம அது மாதிரி டைமில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறது நல்லது, பெஸ்ட்டு. எங்கே சந்து இருக்கோ அந்த சந்துக்கெலாம் பூந்து வருவாங்க பைக்காக. நம்ம ஏற்ற மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு அழகாக பொறுமையாக போனாலே போவோம், இந்த பிரச்சனை இருக்காது. இப்போ அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கேன். இன்னும் 1 கிலோமீட்ரு, இன்னும் 15 கிலோமீட்டர் காட்டு. அந்த கிலோமீட்டர் போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுவோம் உங்களுக்கு. இன்னும் ஓகே. பார்த்தீங்கன்னா ரோட்டில் காருங்க அப்படின்னு பாட்டு நிற்காமாங்க. எதுக்கு நிற்கிறான்னு தெரியல அவன். நம்ம தான் கவனமாக ஓட்டுறோம். கவனம் முக்கியம்னா அவ்வளோதான். கிட்ட போயிட்டோம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு பாருங்க. அது சிமெண்ட்டு பூசிட்டு இருக்காங்க பாருங்க. சொல்லிட்டேன், வண்டி ரோடு இறக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை முடிச்சுட்டாங்க அவங்க. இறக்க வந்துட்டான் இந்தியா பையன். அவன் ஒருத்தனை வந்திருக்கான். எத்தனை பேர் தெரியல. 2 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 3 பேர் 4 பேர் இருக்காங்க ஃபுல்லாக. அது ரோடு இறக்குவாங்க. இறக்கட்டும். இறக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டான் ரோடு. அவன் இந்த ரோடுக்கு வந்து ரேட் பேசணுன்னு 2000 பேசியிருக்கேங்க. அது டீசல் 1000 போயிடும். 1000 நம்மளுக்கு கிடைக்கும் லாபம். ஓகே, சீக்கிரம் முடி. பாய். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்துட்டான் இறக்குறவன். இந்தியா பையன் தான், ஃபுல்லாக இந்திக்கா இருந்தாங்க. தமிழுங்க இல்லைங்க. இந்திக்கா தான் அந்த கலவை கலக்கி திருப்பி லோடு ஏற்றுவாங்க. அங்கே திருப்பி அங்கே போய் இறக்கி விட்ருவோம். இந்த வீடியோ முடிச்சுக்க. வேறு என்ன டவுட்னா கேளுங்க.